Hello friends, welcome back to my channel and I'm your Geeta. So last class நம்ம எதை பற்றி பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா will can ரெண்டு பி ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு செயலை நான் செய்யறேன் இல்ல ஒரு செயலை என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறத பற்றி நம்ம டீடைல்டா எக்ஸாம்பிளோட நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். எஸ், and today class same B form will and can to frame question. ஓகே, ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு செயலை வந்து செய்வியா இல்ல ஒரு செயலை உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணும்போது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்? இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன? will can ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறது நம்ம நேற்றைக்கு சென்டென்ஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். So that same the question type also we can see through the example. நீ நாளைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவியா? நீ நாளைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவியா? செய்வாயா? ஃபியூச்சர் ஆக்ஷன். ஓகே, செய்வாயா முடியல, இந்த செயலுன்னு முடியல, இனிதான் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ நீ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாயா? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா will பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் present verb. ஓகே, ஸோ சென்டென்ஸ்ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு? சப்ஜெக்ட் பிளஸ் will பிளஸ் present verb. Same thing when you ask question, B form will be first. Okay, so will plus subject plus present verb. Will you attend an interview? Okay, நீ interview attend பண்ணுவியா? Same sentence use the B form can. இதே sentence can B form use பண்ணி இங்க question frame பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களே ட்ரை பண்ணுங்க. will வரக்கூடிய இடத்துல can வரும், அவ்வளவுதான். So எப்படி question கேட்கலாம்? Yes, can you attend the interview? Okay, so can you attend the interview? உன்னால இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியுமா? ஓகே, will you அப்படின்னு சொன்னா செய்வாயா? can you அப்படின்னு சொன்னா செய்ய முடியுமா? ஓகே, next sentence அவன் இந்த ரூமை டெக்கரேட் பண்ணுவானா? அவன் இந்த ரூமை டெக்கரேட் பண்ணுவானா? சென்டென்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? சென்டென்ஸ் ஸ்டார்ட் வித் will. ஓகே, will அவன். So he, will he decorate the room? Okay, will he decorate the room? அவன் இந்த ரூமை டெக்கரேட் பண்ணுவானா? So same can be form apply பண்ணுங்க, நீங்களே ட்ரை பண்ணலாம். It's very very simple for you. அங்க will be form இருக்கு, இங்க can be form, அவ்வளவுதான். எந்த சப்ஜெக்ட் யாரை நீங்க பேசுறீங்களோ அந்த சப்ஜெக்டை மென்ஷன் பண்றீங்க, என்ன செயல் அவங்க செய்யறாங்க அந்த செயலை வந்து மென்ஷன் பண்றோம். So only the three things. Okay, yes, sentence can he decorate the room? Okay, can he decorate the room? அவனாலே இந்த ரூமை டெக்கரேட் பண்ண முடியுமா? And next, அவன் வீடு கட்டுவானா? ஓகே, கொஸ்டின் எப்படி வரும்? will he build? ஓகே, கட்டுதல் என்னது? build. will he build a house? ஓகே, will he build a house? அவன் வீடு கட்டுவானா? so same using can. ட்ரை பண்ணுங்க. can he build a house? okay, can he build a house? அவனால் வீடு கட்ட முடியுமா? yes. and next, will they open the shop on Monday? will they open the shop on Monday? என்ன அர்த்தம்? மண்டே அவங்க ஷாப் ஓபன் பண்ணுவாங்களா? ஓகே, ஒர்க் நடந்துட்டே இருக்கு, இது முடிஞ்சிருமா? மண்டேக்குள்ளால முடிஞ்சிருமா? அவங்க ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ மண்டே அவங்க ஷாப் ஓபன் பண்ணுவாங்களா? will they open the shop on Monday? can அப்ளை பண்ணுங்க. can they open the shop on Monday? ஓகே, அவங்களால மண்டே ஷாப் ஓபன் பண்ண முடியுமா? செய்வார்களா? முடியுமா? ஓகே, will they, can they. and next sentence is will you deliver the parcel today? will you deliver the parcel today? இன்னைக்கு நீ இந்த பார்சலை வந்து டெலிவர் பண்ணிடுவியா? ஓகே, இன்னைக்கு நீ இந்த பார்சலை டெலிவர் பண்ணுவியா? can அப்ளை பண்ணுங்க. can you deliver the parcel today? உன்னால இன்னைக்கு இந்த பார்சலை டெலிவர் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ என்ன சேஞ்ச்? will அப்படின்னு சொன்னா செய்வியா, can அப்படின்னு சொன்னா செய்ய முடியுமா.
ரெண்டுமே ஃபியூச்சர் ஆக்ஷன் தான். இனிதான் அந்த சேல் வந்து நடக்க போகுது. உன்னால முடியுமா இல்லை நீ செய்வியா அப்படின்னு கேட்கும்போது will and can அப்படிங்கிற பி ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.